ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பேக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் தான். ஃபுல் க்ரீனில் ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று தைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதோட சைஸ் பார்த்துடலாம். நான் வந்து இப்போ பேக் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 10 இன்ச்சு. இது வந்து பேக் பார்ட்ஸு. அப்புறம் ஹேண்டில் எடுத்திருக்கேன். பேக்கோட ஹேண்டிலு நீட்டு வந்து 22 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஹேண்டிலு, 2 ஹேண்டில் வேணும். அப்புறம் 2 செயின் பட்டி எடுத்திருக்கேன். நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இது வந்து 2 செயின் பட்டி. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் பட்டி எடுத்திருக்கேன். நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் பட்டி. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு அடிக்கிறதுக்கு பைப்பிங். இது அகலம் வந்து 1 இன்ச்சு, நீட்டு வந்து ஒரு 15 இன்ச்சில் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து பைப்பிங்கு. அதான் ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி. ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வந்து 15 இன்ச்சில் வெட்டிட்டு அகலம் வந்து 8 இன்ச்சில் வெட்டி முதல்ல வச்சுக்கணும். அதை வந்துட்டு கிராஸாக ஒரு கோடு போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி 2 பீஸ் வரும். இதை வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்ஸாக தைக்க போகிறோம். இது வந்து தூர் பார்ட்ஸு. நீட்டு வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சில் எடுத்திருக்கோம். தூர் பார்ட்ஸு அதே சைஸில் ஒரு அஸ்தரு. இது ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு வச்சு தைக்கிற ஒரு அஸ்தரு. நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 10 இன்ச்சில் ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கணும் அந்த அஸ்தரு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கோம். இந்த துண்டில் வந்து இந்த மாதிரி இந்த கிளிப்பு வந்து போட போகிறோம். கிளிப்பு போட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்க போகிறோம். இந்த துண்டு பார்த்திங்கன்னா நீட்டு வந்து 8 இன்ச்சு, அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் இந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி போட்டு அதில் அட்டாச் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கணும். வாங்க இப்போ எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட கீழ்பட்டி எடுத்துக்கலாம். கீழ்பட்டி வந்து கிராஸாக வெட்டி 2 துண்டு வச்சுருந்தீங்களா, அந்த 2 துண்டில் ஒரு துண்டு எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பக்கமாக அந்த சின்ன துண்டில் அந்த கிளிப்பு போட்டு வச்சுருந்தீங்களா, அதை வந்து மேலே வச்சு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். கிராஸ் சைடாக வச்சு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கிராஸ் துண்டு எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பக்கமாக லைட்டாக ஆயில் தடவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த கிராஸும் ஒன்றா ஜாயிண்ட் பண்ணணும். ஒன்றா வச்சு அந்த மடித்து அடிச்சிருங்களா, அதை வந்து மேல் சைடு வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கிராஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இப்போ வந்து மேல் பட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸோட மேல் பட்டியை வந்து 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் ஜிப் அடிச்சுக்கணும். 1 சைடு வச்சு ஜிப்பு வந்து வச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா ஜிப்பு இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பைப்பிங் பிடிச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த துண்டில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு லெவலாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பிடிக்கணும். மேல் சைடு வச்சு பைப்பிங் பிடிக்கணும். ஃப்ரண்ட்டு பார்ட்ஸோட கீழ்பட்டியை வந்து மேல் சைடாக வச்சு பைப்பிங் பிடிக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பைப்பிங் பிடிச்சி தான் அந்த ஜிப்போட வச்சு ஜாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸ் ரெடி. இதில் வந்து ரன்னர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்ஸ் வந்து ரெடி. இப்போ வந்து ஹேண்டில் அடிச்சுக்கலாம். ஹேண்டிலை வந்து 3ஆக மடித்து அடிச்சுக்கணும். உள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக மடித்து விட்டுட்டு மேல் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். 2வது ஹேண்டிலும் அதே மாதிரி தான். உள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுட்டு மேல் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து 2 செயின் பட்டி காமிச்சு இல்லைங்களா, அந்த செயின் பட்டியை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே நீட்டாக ஒரு தையல். இப்போ இந்த செயின் பட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு
அதில் வந்து ஜிப்பு வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது சைடு அந்த இன்னொரு துண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அடிச்சுக்கணும். இப்போ வந்து செயின் பட்டிக்கு ரன்னர் போடணும், அதுக்காக ஹேண்டலுக்கும் ஒயர் போடணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் பட்டிக்கு ரன்னர் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டலுக்கு ஒயர் போட்டுடலாம். 22.5 இன்ச்சு ஹேண்டலுக்கு 17 இன்ச்சில் ஒயர் விட்டு வச்சுருக்கு. ஒயர் போட்டு அது வந்து சென்டராக தள்ளி விட்டுறலாம். இப்போ வந்து பேக் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்ஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அதில் வந்து கீழ் சைடாக லைட்டாக ஆயில் தடவிட்டு டூர் பார்ட்ஸ் அஸ்தர் காமிச்சிருங்களா, அந்த அஸ்தரை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டூர் பார்ட்ஸை வச்சு அதை திருப்பி வச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் கேப்பு கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம் கேப் வச்சுட்டு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போடணும். இப்போ செயின் பட்டி மேல் சைடு செயின் பட்டி வச்சு அந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு ஹேண்டில் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் ஹேண்டிலையும் வச்சுட்டு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட அஸ்தர் இது. அஸ்தர் வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸ் அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ வந்து பேக் பார்ட்ஸு செயின் பட்டி அடித்து வச்சுருந்தாங்களா, அதை வந்து திருப்பி வச்சு அடிக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் வச்சுருந்தாங்களா, அதே சைஸில் இன்னொரு சைடு ஹேண்டில் வச்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வச்ச ஹேண்டிலில் பார்த்து அந்த லெவல்லையே ரெண்டாவது ஹேண்டிலும் வச்சுக்கணும். அவ்வளோதான். நீட்டாக ஒரு தையல் போடணும். இப்போ டூர் பார்ட்ஸ் பேக் பார்ட்ஸில் டூர் பார்ட்ஸ் அடித்து வச்சுருந்தோம், அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து சைடு அடிச்சுக்கணும். சைடை கரெக்டாக லெவலாக பிடிச்சிக்கணும். மேல் சைடும் கீழ் சைடும் லெவலாக பிடிச்சிட்டு மேல் சைடு லைட்டாக ரஃப் அடிச்சுட்டு அப்படியே நீட்டாக தையல் போட்டுடலாம். மேல் சைடும் கீழ் சைடும் லைட்டாக ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிச்சுட்டு அப்படியே நீட்டாக ஒரு தையல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து டூர் பார்ட்ஸில் வந்து அட்டை போட்டுக்கணும். அட்டை போட்டுட்டு அதை வந்து இழுத்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் வரும். அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக ரஃப் அடிச்சுட்டு, ரொம்ப ரஃப் அடிக்கக்கூடாது, கிழிஞ்சிரும். லைட்டாக ஒரே ஒரு ரஃப் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சுட்டு அந்த தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேகை வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த செயின் பட்டியிலேருந்து நல்லா ஆயில் தடவிடணும். நல்லா ஆயில் தடவிட்டு உள் சைடாக மடித்து இந்த செயின் பட்டியை வந்து உள் சைடாக மடித்து அப்படியே நீட்டாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்து தச்சாச்சு. பேக்கோட மாடல் வந்து இது தான். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிளிப்பு வேணும் வச்சு தைச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் ஜிப்பு, அப்புறம் சென்டரில் ஒரு ஜிப்பு. இந்த பேக்கோட மாடல் இது தான். ஃபுல் க்ரீனில் போட்டிருக்கோம். இந்த பேக்கோட மாடல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, கம்பெனியில் வந்து ஃபுல்லாக வேலை இருந்ததால் கொஞ்ச நாள் வீடியோ வந்து போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.